அந்தர்பல்ட்டியடித்த வைகோ கதரும் ஆதரவாளர்கள், அதிமுகவிலே இணையும் தொண்டர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கம் வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, அந்த இயக்கத்திலே தான் இருப்பவர் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள். அதே போலத்தான் ஒரு கூட்டணி கட்சி என்பது இருக்கிறது. அந்த கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை அந்த கூட்டணியிலே இருக்க வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மாற்றம் என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லும். ஆனால் ஒரு கூட்டணியிலே இருந்து அந்த கட்சி தோல்வியை தழுவிய பின்பு திடீரென அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார்கள் நிறைய நபர்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதிலே தற்சமயம் வைகோ அவர்களும் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். மதிமுகவுடைய பொதுச்செயலாளரும் மதிமுக கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய நமது வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலே தான் கடந்த 9 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக திமுகவை அவரை போல் யாரும் விமர்சனம் செய்திருக்க முடியாது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் செய்தவர் நமது வைகோ அவர்கள். கருணாநிதியும் அந்த அளவுக்கு விமர்சனம் செய்தவர் தான் வைகோ. கடந்த 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியிலே இருந்து திமுகவிற்கு ஆதரவாக பல்வேறு விஷயங்களையும் செய்திருக்கிறார். ஆனால் இன்று அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகம் என்று புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு தமிழகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களுடைய கட்சியிலே ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் வைகோகள் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். வைகோவை பொறுத்த மட்டிலுமே தமிழக வெற்றி கழகம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பார்கள் என்ற நினைப்பில் தான் போயிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர் மட்டுமல்ல, மற்ற கட்சிகளுடைய எண்ணங்களும் அந்த மாதிரி தான் இருக்கும், அதை நாம் சொல்ல முடியாது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை ஆட்சியிலே பங்கு கிடையாது என ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால், ஆரம்பத்திலே நாங்கள் ஆட்சியிலும் பங்கு கொடுக்க மாட்டோம், அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க மாட்டோம் என சொல்லி இருந்தால் வைகோ போன்றவர்கள் எல்லாம் அங்கே போவார்களா, திமுக கூட்டணியை விட்டு அங்கே போவார்களா அப்படின்னா வாய்ப்பு என்பது கிடையாது. கடந்த 9 ஆண்டுகளாக திமுகவிலே கண்டுபிடிக்காத குறை என்பது இப்பொழுது எப்படி குறை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் முடிந்து விட்டது. வைகோ அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறார், தமிழக வெற்றி கழகத்திலே கூட்டணி வைக்க போகிறார், அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் அவருக்கு கீழ் ஆதரவுகளை கொடுத்த நபர்கள் பூரா தற்சமயம் திமுகவிலும் அதிமுகவிலும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நமது அண்ணன் வைகோ அவர்கள் எப்படி அந்தர்பல்ட்டி அடித்தாரோ அதே போலத்தான் 2 மடங்கு அவருடைய ஆதரவுகள் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்து திமுகவிலும் அதிமுகவிலும் மாறி மாறி இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மதிமுகவின் மூலமாக உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி வகை சூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட எங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ய முடியாது, நாங்கள் திமுகவிலே இணைந்து கொள்கிறோம் என சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது வைகோவிற்கு எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வைகோவுடைய ஆதரவாளர்கள், அடிமட்ட தொண்டர்கள் கூட அதிமுகவிலே இணைந்து விடலாம் என பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்கள், அது உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.